குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 குவாட்ரிலேட்ரல்ஸில் எக்ஸசைஸ் 8.1ல் 11th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ, ஏபி இஸ் பேரல் டு டி. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளில் ஏபியும், அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதான் கொஷினில் கொடுத்துருக்குற டயக்ராம். ஏபின்ற லைனும் டிஇன்ற லைனும் ஈக்குவல், அதே மாதிரி இது பேரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசின்றது இஎஃப்க்கு ஈக்குவல். ஸோ பிசி இங்கே இருக்குது, இஎஃப் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ பேரலல்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, vertices A, B and C are joined to the vertices D, E and F respectively. இந்த respectively அப்படின்ற வார்த்தை வந்ததுனாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த வேர்டெக்ஸ் இந்த வேர்டெக்ஸோட ஜாயின் ஆகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ பின்றது இயோடையும் சின்றது எஃப்ஓடையும் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஏன்றது பார்த்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டி, பின்றது பார்த்தீங்கன்னா இயோட, சின்றது எஃப்ஓட. இதுதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷோ தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் ஆஃப் ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு தான் 5 ப்ரூஃப்ன்ற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ரூஃபை வச்சு அப்படியே அடுத்தடுத்த ப்ரூஃபை நம்ம எழுதுகிற மாதிரி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிலேட்ரல் பிஇஎஃப்சி இஸ் அ பேரலோகிராம். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ குவாட்ரிலேட்ரல் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ரிலேட்ரல் ஏபிஇடி இஸ் அ பேரலோகிராம். ஸோ ஏபிஇடி அதை மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏபிஇடி, ஸோ இந்த மாதிரி எடுத்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது தனித்தனியாக நம்ம டயக்ராம் வரையும் போது நமக்கு கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக கிடைக்கும். ஸோ ஏபிஇடியில் என்ன நமக்கு தெரியும்? ஆல்ரெடி கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு டி, அதாவது இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். நம்ம எதுவுமே சொல்லலை, கொஷின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஏபின்ற லைனும் டின்ற லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டூ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல். ஒரு குவாட்ரிலேட்ரலில் ரெண்டு எதிர்பக்கங்கள் சமமாகவும் அதே மாதிரி பேரலாகவும் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்ரல் ஏபிஇடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஸோ இந்த குவாட்ரிலேட்ரல் ஏபிஇடின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஓவர். ரெண்டாவது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, குவாட்ரிலேட்ரல் பிஇஎஃப்சின்றது பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இந்த மெயின் டயக்ராமில் பிஇஎஃப்சி எங்கே இருக்குது? ஸோ பிஇஎஃப்சி. ஸோ அந்த டயக்ராமை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே, அதாவது பேரலல்னு கொடுத்துருக்குறான், அதே மாதிரி ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க கொஷனில். ஸோ அதை கிவன்னு சொல்லிட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இதுவும் கொஷினில் கொடுக்கப்பட்டிருக்குது. பிசின்றது இஎஃப்க்கு பேரல், இதுவும் கொஷினில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ சேம் தான். ஸோ ரெண்டு சைட்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குது, அதே மாதிரி பேரலாக இருக்குதுன்னா அந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஸோ பிசிஇஎஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலலோகிராம். ஸோ இதுலேயே தேர்ட் ப்ரூஃப் என்ன சொல்கிறாங்கன்னு, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏடின்றது சிஎஃப்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி ஏடின்றது சிஎஃப்க்கு ஈக்குவல். ஸோ அந்த பேரலலோகிராம் பேசிஸில் வருதுங்களா? ஸோ இந்த டயக்ராமில் ஏடின்ற சைடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, சிஎஃப்ன்றது எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. அதாவது இந்த டயக்ராமை மட்டும் எடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், ஏபிஇடின்றதும் பிஇஎஃப்சின்றதும் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரூஃப் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏபிஇடின்றது பேரலலோகிராம்னு சொல்லியாச்சு, பிஇஎஃப்சின்றதும் பேரலலோகிராம்னு சொல்லியாச்சு. ஸோ பேரலலோகிராம்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு உண்டான இந்த குவாட்ரிலேட்டரலுக்கு உண்டான ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிஇ. ஏடின்றது இங்கே இருக்குதுங்களா, பிஇன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஃப்என் ஏடி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பேரலோகிராம்ஸை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? முதல்ல இந்த ஏபிஇடின்ற பேரலோகிராமில் என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஏடியும் பிஇயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம், அதே மாதிரி அது பேரலல்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் அண்ட் பேரலல். அந்த ரீசன் வேணும்னா எடுத்து எழுதலாம்,
இல்லைனா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்றதுக்கு இதை மட்டும் அடுத்து எழுதினா போதும். அடுத்தது பிஇஎஃப்சின்னு நம்ம சொல்லும்போது என்ன சைட்ஸ் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ இஸ் ஈக்குவல் டு சிஎஃப். பிஇன்றது என்னது இந்த சைடு, சிஎஃப்ன்றது எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் ரைட்டுங்களா. அதே ரீசன் தான் இப்போது நமக்கு என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஏடின்ற இந்த சைடும் சிஎஃப்ன்ற இந்த சைடும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கணும்னா இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏடி இஸ் ஈக்குவல் டு பிஇங்களா, அதே பிஇ தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேயும் பிஇ வருது, இங்கேயும் பிஇ வருது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏடியும் சிஎஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏடி இங்கே பிஇக்கு பேரலாக இருக்குது, அதே பிஇ பார்த்தீங்கன்னா இங்கே சிஎஃப்க்கு பேரலாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏடின்றது சிஎஃப்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அவங்க கேட்ட ப்ரூஃப், தேர்ட் ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்ரல் ஏசிஎஃப்டின்றது பேரலோகிராம். எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம போட்டதுலேருந்து ரிலேட்டடாக தான் வருது. ஸோ மெயின் டயக்ராம்லேருந்து ஏசிஎஃப்டியை மட்டும் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். இதில் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ப்ரூஃபில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோமோ அதை அப்படியே ரீடூ பண்ணிக்கிறோம். ஏடின்றது சிஎஃப்க்கு ஈக்குவல், அதே மாதிரி ஏடின்றது சிஎஃப்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஏடி சிஎஃப் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்ஸு பேரலல். ஸோ ஒரு குவாட்ரிலேட்ரலில் ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸு பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குதுன்னா அந்த குவாட்ரிலேட்ரல் ஏசிஎஃப்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம். அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஏசியும் டிஎஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் ப்ரூஃபை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் ப்ரூஃபை எடுத்தோம், இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண ரெண்டு குவாட்ரிலேட்ரலுடைய பேரலோகிராம் கான்செப்ட் எடுத்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த ப்ரூஃபுக்கு ப்ரீவியஸ் ப்ரூஃப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். இந்த ஏசிடிஎஃப்ன்றது ப்ரீவியஸாக யூஸ் பண்ணக்கூடிய பேரலோகிராம் கான்செப்ட்ஸில் வந்துருச்சுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ஸ் இந்த கான்செப்டை எடுக்கிறோம். ஏசிஎஃப்டின்றது பேரலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம், பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் எப்போவுமே ஈக்குவலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பேரலாகவும் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ப்ரூஃப் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஏடிசிஎஃப்பை பற்றி பேசியாச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏசின்ற இந்த சைடும் டிஎஃப்ன்ற இந்த சைடும் ஈக்குவலாகத்தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ப்ரூஃபில் நம்ம பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இது ஈக்குவலாக இருக்கும்போது ஆப்வியஸாக பேரலோகிராம் கான்செப்ட் படி அது என்னவா வந்துரும்னு பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ சிக்ஸ்த் சப்டிவிஷன், லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இந்த வேர்டிசஸை ஜாயின் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அல்லது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇ. இது கொஷினில் ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசின்றதும் சிஎஃப்ன்றதும் பிசின்றதும் இஎஃப்ன்றதும் ஈக்குவல். இதுவுமே கொஷினில் கொடுக்கப்பட்டது. ஸோ கொஸ்டினில் கொடுத்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் என்னென்ன ஈக்குவலோ அதை எடுத்து எழுதியாச்சு. அது போக மீதி என்ன சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிஎஃப். இதை எங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ரீவியஸ் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இது பேரலோகிராம்னு சொன்னதுனால. ஸோ இப்போது ஏசின்ற இந்த சைடும் டிஎஃப்ன்ற இந்த சைடும் ஈக்குவல். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண ஏசிஎஃப்டி அப்படின்ற ஒரு குவாட்ரிலேட்ரல் பேரலோகிராம்னு சொன்னது. ஸோ இந்த மூணு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்லி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன கான்க்ருவென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு கான்க்ருவென்ஸ் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.